Taste the Daily. திறனற்ற திமுக அரசின் அமைச்சர் ரகுபதிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், விடியா திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெட்ட வெளிச்சமாக்கிவிட்ட விரக்தியில் ரகுபதி என்னும் முதிர்ந்த ரோமம் பதில் என்ற பெயரில் வாந்தியை கக்கியிருப்பதாக விமர்சித்துள்ளார். அமைச்சர் என்ற பதவிக்கான எந்தவித தகுதியுமே இல்லாத, வெட்கம், மானம், சூடு, சொரணை என எதுவுமே இல்லாமல் உள்ளவர்தான் ரகுபதி என குறிப்பிட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக வேட்டியை கட்டி அரசியல் வாழ்வு பெற்று புரட்சி தலைவி அம்மாவின் உழைப்பால் அமைச்சர் பதவியை பெற்ற ரகுபதிக்கு வாழ்வளித்த இயக்கத்தின் மீதே இழிச்சொல் உரைக்க நாக்கூசவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அதிமுக கொடுத்த முகவரியால் இன்று வரை அரசியல் பிழைப்பு நடத்தும் ரகுபதி திமுக குடும்பத்தின் சிறந்த கொத்தடிமை விருது பெற முயற்சிப்பது அவருடைய தனிப்பட்ட வேள்வியாக இருக்கலாம் எனவும், அதற்கு அதிமுகவை சீண்டினால் அதற்கான பதிலடி இருமடங்காக அவரையே வந்து சேரும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் கருணாநிதி ஆட்சியில் விவசாய பம்பு செட்டுகளுக்கான மின்கட்டணம் குறித்து கேட்ட விவசாயிகளை ஈவு இரக்கமின்றி துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற வரலாற்றை ரகுபதி திமுகவில் இணைந்த பின் மறந்துவிட்டாரா என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது அறிக்கையின் மூலம் கேள்வி எழுப்பியுள்ளார்.